கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதிமுக வந்து அமைச்சரவையில் வந்து தாவேக்கா சேர்த்துச்சு அப்படின்னா நாங்கள் ஆதரிக்கிறத வந்து பரிசீலனை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை எப்படி அதுக்கான காரணம் என்னென்னா, கம்யூனிஸ்ட்டுகள் எதன் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா அதிமுகவும் திமுகவும் ஒன்றா சேர போகிறாங்க, அதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அங்கே அதிமுகவோட பாஜக கூட்டணியில் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் அதிமுகவை ஆதரித்து அது பாஜகவை ஆதரிக்கிற மாதிரி, இங்கே வந்தால் வந்து அதையும் வந்து பாஜகவை ஆதரிக்கிற மாதிரி. ஆனால் தமிழக வெற்றி கழகம் எடுத்துக்கிற அந்த ஸ்டாண்டு வந்து முக்கியமானது. ஏன்னா 5 ஆண்டுகள் வந்து நீங்கள் தொடர்ந்து ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட்டை கூட்டு போகணுன்னா உங்களுக்கு வந்து 118லேருந்து அதிகமான ஒரு 30-40 பேர் எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஓகேங்களா? நடுவில் எவனாச்சும் கரண்ட்டு போவான், ஏதாவது டிமாண்ட் வைப்பான், ஏதாவது பிரச்சனை வரும். ஸோ அதை கருத்தில் கொண்டு தமிழக வெற்றி கழகம் இந்த மாதிரியான விஷயம் எடுக்குது. அவர்களும் வந்து பாஜக கூட்டணியில் இல்லை, அதிமுக அவங்க நடுநிலையில் தான் பாஜகவும் வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கம்யூனிஸ்ட்டுகள் அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது தவறுது இல்லை. அது வந்து அவங்க ஒரு ஆதரவு இல்லைக்குன்னா அவங்க நல்லதும் கூட. லைக் அவங்க எதிர்காலத்தில் எந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அவங்க திமுக கூட்டணியில் தொடர போகிறாங்களா, இல்லை தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணியில் தொடர போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் அதிமுக கூட்டணி வச்சா அது தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஒரு நீண்ட கால அந்த 5 ஆண்டு கால ஆட்சிக்கு நல்லது. அதே போல் இந்த தேசிய அரசியலில் கம்யூனிஸ்ட்டுகள் எந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. அதிமுகவை வந்து இதில் அமைச்சரவை பட்டியலில் சேர்த்துட்டா கம்யூனிஸ்ட் வெளியே போயிடுவாங்க அப்படின்னா இப்போ விசிகே எந்த இடத்துல நிற்பாங்க, ஸ்டாண்ட் எடுப்பாங்க? இல்லை, விசிகே தொடர்ந்து ஆதரவளிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த கூட்டணியில் வந்து பாஜக இல்லை, பாஜக என்ன தான் வந்து ஏற்கனவே இருந்தாலும் தற்பொழுது ஆதரவளிக்கிறாங்களா, அதில் வந்து பாஜக இல்லை. அதனால் வந்து விசிகே பின்வாங்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதே போல் ஏஎம்யூ பின்வாங்கினாலும் விடுதலை சிறுத்தைகள் பின்வாங்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற வரைக்கும் அமைச்சரவை பட்டியலில் வந்து காங்கிரஸுக்கு இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் எத்தனை பேர் இடம்பெறுவாங்கன்னு உங்களுடைய? காங்கிரஸில் வந்து 1லேருந்து 2 பேர் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது விஸ்வநாதன், அதுக்கப்புறம் ராஜேஷ்குமாரை சொல்கிறாங்க. அதே போல் 7 பேர்கிட்ட அதிமுகவில் இடம்பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் சிவி சண்முகம் அவர்கள் இருப்பார், எஸ்பி வேலுமணி, 2 விஜயபாஸ்கர்கள் இருப்பாங்க. அதே போல் கோஹரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவர் மரகதம் குமரவேல் அவர்கள் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்க ஒரு 7 பேர், ஒரு தலித் இருப்பாங்க. அதே போல் சமுதாயம் சார்ந்து தான் அது கொடுக்கப்படும். கண்டிப்பாக வந்து அதில் ஒரு தலித் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.